நம்மளுடைய எல்லோரோட வாழ்க்கையிலையுமே ஒரு காலகட்டத்தில் ஏஞ்சல் சொல்லக்கூடிய மெய்யழகன் சொல்லக்கூடிய இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் பர்சன் ஏஞ்சலா தேவ தூதரா தேவதையா வந்திருப்பாங்க. ஆனால் அந்த பர்டிகுலர் பர்சனை தான் நம்ம லைஃப்ல டேக் இட் ஃபார் கிராண்டடா நினைச்சிருப்போம். அவங்க நம்மளுக்கிட்ட இருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஒன்லி அன்பை மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு என்ன தேவை அப்படின்னு சொல்லி அதை மட்டும்தான் அவங்க கிட்ட இருந்து அவங்க கொடுத்துருப்பாங்க. அது மெட்டீரியலிஸ்டிக் லைஃபாக இருக்கட்டும், லவ்வாக இருக்கட்டும், கேராக இருக்கட்டும், இமோஷன் சப்போர்ட்டாக இருக்கட்டும், எதுவாக வேணாலும் இருக்கட்டும், அவங்க கிட்ட இருந்து நம்ம வாங்க மட்டும்தான் செஞ்சிருப்போம். ஆனால் எக்காலத்துலேயும் அவங்களுக்கு என்ன தேவை, அவங்க எதற்காக இவ்வளோ அன்பு நம்மளுக்கு கொடுக்குறாங்க, நம்ம என்ன பண்ணிட்டோம் இதை டிசர்வ் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு நாளும் யோசனை பண்ணியிருக்க மாட்டோம். நம்மளோட செல்ஃபிஷ்னஸ்க்காக மட்டும்தான் அவங்கள பயன்படுத்தி இருப்போம். ஏதாவது ஒரு துன்பமோ இமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுச்சுன்னா அவங்க நம்பருக்கு கால் பண்ணி பேசுவோம். ஆனால் ஒரு நாளும் ஒரே ஒரு நாள் கூட அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, அவங்க என்ன மாதிரியான லைஃப்ல கோ த்ரூ பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்க்க கூட மாட்டோம். இந்த ஏஞ்சல் பல வருஷமா நம்ம கூட டிராவல் பண்ணோம். ஆனால் ஒரு காலகட்டத்தில் என்ன ஆகிடும்னா அந்த ஏஞ்சலுக்கும் ஒரு இமோஷனல் சப்போர்ட் தேவைப்படும். நான் அன்பை கொடுத்துக்கிட்டே இருக்கேனே, எனக்கு கிடைக்காத அன்பை நான் உங்ககிட்ட காமிச்சிட்டே இருக்கேனே, ஆனால் நீ எனக்கு எதுவுமே பண்ண மாட்டேன்றியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏஞ்சல் இன்னொரு ஒரு ஏஞ்சலை தேடி போயிடும். ஸோ உங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி ஒரு தேவதூதராகவோ ஏஞ்சலாகவோ தேவதையாகவோ யாருனா இருந்தாங்கன்னா, மெய்யழகன் மாதிரி யாருனா இருந்தாங்கன்னா, எத்தனை கோடி ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத உறவுகள் இது. கண்டிப்பாக விட்டுறாதீங்க. ஸோ இதற்கு முன்னாடி இருந்திருந்தாங்கன்னா கூட கட்டாயம் அவங்க நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா முதல்ல கால் பண்ணி பேசுங்க. எத்தனையோ வேதனை கொடுக்குற உறவுகள் இருக்குது. ஆனால் அவங்கள தான் நம்ம கெட்டியாக பிடிச்சு பாதுகாத்து வச்சிட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி தேவதைகளை அப்படியே கிவ் அப் பண்ணி விட்டுறோம் போ அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில இருந்து.